சைக்கிள். மைக் என்ற 11 வயது சிறுவன் இருந்தான். அவன் தன் பெற்றோருக்கு ஒரே மகன். அவன் தந்தை ஒரு தச்சராக வேலை செய்தார். அவன் தாய் வீட்டுத் திருமதி. மைக்கின் குடும்பம் பணக்காரர்கள் அல்லாத போதிலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். மைக்கின் பள்ளி அவன் வீட்டிலிருந்து 1 மைல் தூரத்தில் இருந்தது. மைக்கின் பிறந்தநாள் இன்னும் 1 வாரத்தில் வரவிருந்தது. அவன் தந்தையிடம் ஒரு சைக்கிள் வாங்கித் தருமாறு கேட்டுக்கொண்டான். அப்படிச் செய்தால் அவன் பள்ளிக்கு நடந்து செல்லாமல் சைக்கிளில் சென்று வரலாம் என்று நினைத்தான். அவன் தந்தையும் விரைவில் சைக்கிள் வாங்கித் தருவேன் என்று வாக்குறுதியளித்தார். மைக் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். பிறந்த நாள் அன்று அவன் தாய் தந்தை இருவரும் அவனை புன்னகையுடன் வாழ்த்தினர். மைக் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தந்தை சைக்கிளை பரிசாக தருவார் என்று எதிர்பார்த்தான். அழகாக சுற்றப்பட்ட ஒரு பரிசு பொதியை அவன் தந்தை அவனிடம் கொடுத்தார். அதை திறந்தபோது மைக்கிற்கு சைக்கிள் இல்லை, புத்தகங்களின் தொகுப்பு இருந்தது. சைக்கிள் கிடைக்காததால் அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் தந்தைக்கு நன்றி கூறினான். சைக்கிள் வாங்க போதிய பணம் இல்லாததால் மைக்கின் தந்தை மனமுடைந்தார். விரைவில் வாங்கித் தருவேன் என்று மீண்டும் வாக்குறுதியளித்தார். 1 வாரத்திற்குப் பிறகு பள்ளியிலிருந்து வீட்டுக்கு நடந்து வரும்போது ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்ததை மைக் பார்த்தான். அந்த சைக்கிள் அந்த பெரிய சிறுவனுக்கு சிறியதாக தோன்றியது. திடீரென அந்த சிறுவன் ஒரு கம்பத்தில் மோதி கீழே விழுந்தான். மைக் உடனே அவனிடம் ஓடிச் சென்று பார்த்தான். அவன் மைக்கின் பள்ளி நண்பன் சாம் என்பவன். சாம் கடுமையாக காயமடைந்திருந்தான். அருகில் யாரும் இல்லை. மைக் அவனை எழுப்பி உதவி செய்தான், தண்ணீர் கொடுத்தான். சாம் வேகமாக சைக்கிள் ஓட்டியதால் அவன் காலும் கைகளும் காயமடைந்திருந்தது. அவனை ஓரமாக அமர வைத்து மைக் அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு விரைந்து சென்று உதவி கேட்டான். ஆம்புலன்ஸ் வந்து சாமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. பின்னர் மைக் சாமின் வீட்டிற்கு சென்று விபத்தை குறித்து அவன் பெற்றோரிடம் தெரிவித்தான். சாமும் அவன் பெற்றோரும் நேரத்தில் உதவி செய்ததற்காக மைக்கிற்கு நன்றி தெரிவித்தனர். மைக்கும் சாமின் சைக்கிள் இருந்ததால்தான் இது சாத்தியமானது என்று கூறினான். மேலும் அந்த சைக்கிள் சாமுக்கு சிறியது என்பதால்தான் விபத்து நடந்தது என்றும் கூறினான். அந்த நாள் முதல் சாமும் மைக்கும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். சாம் மருத்துவமனையில் இருக்கும் வரை மைக் தினமும் அவனை சந்தித்தான். பின்னர் சாம் ஒரு புதிய சைக்கிள் வாங்கினான். மைக்கிடம் சைக்கிள் இல்லை என்று அறிந்ததால் தனது பழைய சைக்கிளை மைக்கிற்கு கொடுத்தான். மைக்கின் பெற்றோரின் அனுமதியுடன் மைக் அந்த பரிசை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். நீதி: நாம் பிறருக்கு நல்லது செய்தால் அது நமக்கே திரும்ப நல்லதாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.